ஐயா வணக்கம். இப்போ என்ன மூலிகை காமிக்க போகிறீங்க? இப்போ நாம் பார்க்கக்கூடிய மூலிகை இதுதான் பார்த்தீங்கன்னா பெரு நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை நெரிஞ்சில். யானை நெரிஞ்சல். யானை நெரிஞ்சில். ஓ, இந்த யானை நெரிஞ்சில் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்த்தாரை எரிச்சல் அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதிப்புக்கு அட்டகாசமான தீர்வை தரக்கூடியது. அதாவது சிலர்லாம் யூரின் போகிறதுக்கு பயந்துக்குவாங்க, விட்டால் 1 மணி நேரத்துக்கு கபன்னு எரியும். அப்படி அந்த நீர்த்தாரை எரிச்சலில் இருக்கிறவங்க, அதாவது பழைய சாதத்தை ஊற்றின அந்த நீராகாரம்னு சொல்லக்கூடிய அந்த பழைய சோத்து தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு 10 இலையை எடுத்து நல்லா அதில் போட்டு அலசினாங்க அப்படின்னா அது வந்து விளக்கெண்ணெய் மாதிரி அப்படி ஒரு ஜெல்லு மாதிரி வடியும். அந்த பழைய சாதத்து தண்ணியில் இதை இந்த எசன்ஸை கலந்து அவங்க குடிக்கும்போது நீர்த்தாரையில் இருக்கக்கூடிய புண்கள், அந்த கிருமி தொற்று அது எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பெருநெரிஞ்சில் விதை வந்து ஆண்மை விருத்தி ஒரு மூலிகை. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, இதை வந்து இடித்து வஸ்திரகாயம் பண்ணி பாலில் போட்டு காய்ச்சி குடிக்கும்போது விந்து உற்பத்தியை அதிகம் பண்ணும். 2வது வந்து விந்தை கட்டக்கூடிய தன்மை, இந்த துரிதஸ்கலிதம் அப்படிங்கிற பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெருநெரிஞ்சில் விதை வந்து ஒரு சிறப்பான தீர்வை தரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான மூலிகை தான் இந்த யானை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருநெரிஞ்சில். யானை நெரிஞ்சலை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி.